பின்னால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க ஏடிஎம்கே ஒரு மாதிரி பேசுனாங்க, நேற்று ஜெயக்குமார் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து பாருங்க சொல்றீங்க. பட் எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும்? நல்லதே நடக்கும். தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது முடக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க தேர்தல் ஆணையத்தில். நல்லதே நடக்கும். ஆனால் இப்போ என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க சொல்றீங்க? எப்போ 250 பக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இப்போ இவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு 250 பக்கம் கடிதத்தை முக்கியமாக என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லை வேல்யூபிள் பாயிண்ட் இருக்குது. அதை சீக்கிரம் அதை சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க இது என்ன நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும் விதிகள் இருக்குது. முக்கிய நபர்கள்லாம் வந்து திமுக இணைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, எந்த மாதிரியான குடும்ப கட்சியாக இருக்குது? எல்லா கட்சியும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நல்லது மீடியாவில் போயிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியல. நான் சொல்ல தேவையில்லை. உங்களை பின்னணியில இருந்து பாஜக இயக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை கருத்து சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 53 ஆண்டு இருக்கிறேன். என்னை யாரை இயக்க முடியாது தனிப்பட்ட முறையில். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் நீக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவர்கிட்ட கேட்க முடியும். நேற்று மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவரும் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறது? அவருடைய விருப்பம். எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு. குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, அது எது மாதிரியான ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறது கட்சியில் எது மாதிரியான பிரச்சனை? மகன் தலையிடுறாரு. அவரோட மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலெலாம் வந்துட்டு இருக்காரு. அந்த தொகுதிக்குள்ளே மாவட்டத்தில் பண்ணுறாரு. நீங்கள் அவன் மர்மம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுக்கு தெரியாதில்ல. அதுதான் அதை பற்றி சொன்னேன். அது எதனால் எப்படி கட்சியில் எப்படி எது மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுதுன்னு சொல்கிறாரு. மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாகுது. அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக போய் திமுக இணைஞ்சிக்கிட்டு இருக்கப்போ அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறது? நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் இது வரைக்கும் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது உங்க கூட பேசியிருக்காங்களா? ஏதாவது உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? உங்க கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. யார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளிப்படுத்தினால் அவர்களுக்கும் ஆபத்து இருக்கும். பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உறுதியாக. தேங்க்யூ.